ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நான் காலேஜை விட்டு வெளியில் வர சமயத்தில் she was in my stomach when I wrote my final exams. And கரெக்டாக வெயிட் பண்ணி அந்த நவம்பரில் பிறந்தா. நாங்கெல்லாம் இப்படி இப்படி புயலாக வீசுகிறோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காம் தென்றல் எங்கள் அம்மா தான். அந்த லோ ப்ரெஷர் இந்த பே ஏரியான்னு வாங்க தெரியுமா, அது எங்கள் அம்மா தான். பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட ஐ பிகேம் an எமர்ஜென்சி ஆர்டிஸ்ட். ஓவர் நைட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்றதுனால மை ஃபாதர் இன் லா சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ தான் அந்த ரோல் பண்ணணும். இது என்ன ரோல்? எங்கள் அப்பாவுக்கு அண்ணி வேஷம். ஆமாம். ஐயா, ஆமாம். இளையராஜா சார்கிட்டேருந்து பேசுகிறோம், உங்களை உடனே ஒரு ரெக்கார்டிங்காக கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. ஐ செட் வாட்? என்ன இளையராஜா ரெக்கார்டிங்க்கு கூப்பிடுறாரா? அதெல்லாம் பொய்யுங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லி வச்சிட்டேன். She thought it was a prank call, but it was a true call. இட் வாஸ் a ட்ரூ கால். இன்னி வரைக்கும் அதை ராஜா சார் சொல்லுவார், ஏன் நான் கூப்பிட்டு பாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான். நான் கிட்டக்கிட்டன்னு எழுதிக்கிட்டே இருந்தேன் டிக்கெட்டை. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் டிக்கெட் இது என்னோடய ஜாப், நான் பண்ணுறேம்மான்னு. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என் பேசஞ்சர்ஸு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என் கம்பெனியில் ஃப்ளை பண்ண போகிறீங்க, அதனால் இதில் என்ன இருக்குது? நீங்கள் எஸ்வி ரங்காராவுன்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எஸ்வி ரங்காராவா? வாட் அ கிரேட் ஆக்டர், அவ்வளோ அவ்வளோ பெரிய பெரிய மேதை மாதிரி நடிப்பார் அவர், அவங்க டாட்டர்ஸுங்க நாங்கள். அப்படி நான் அப்படியே எழுந்தேங்க. குட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம். எனக்கு ஐ ஹவ் நெவர் ஹேட் திஸ் அம்மா. நோ, good friend. Always I can share my deepest, darkest secrets with her. She will accept it and she will give me the right advice. I can fight the maximum with her. She will take it. Next minute she'll call me and say, what should I send you for lunch? And the madri oru relationship. I can share anything and everything with my mother. what is the one weirdest memory that you have about her? நானே weird தான். what தனி weird-ஆ என்ன இருக்கு உனக்கு மெமரி என்ன பத்தி? மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். நம்ம கூட மதுவந்தி மேம் இருக்காங்க, அவங்க கூட அவங்களோட அம்மா சுதா மேம் இருக்காங்க. ஸோ மதுவந்தி மேமும் மகேந்திரன் சாரோட காம்பினேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அம்மா பொண்ணு எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் தான் இந்த ஒரு இன்டர்வியூ. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஸோ ஹாப்பி டு see you guys together. அவ்வளோ இன்டர்வியூஸ் அப்படிலாம் பார்த்ததே கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் ரேர் தான். எஸ், ஒரு பிக்சர் வச்சு தான் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட். ஓகே. இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்த இந்த பிக்சர். ஓகே. ஓகே. அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆக்சுவலி அது இங்கே தான் லக்ஷ்மி காலனியில் இருந்தோம். அந்த மொட்டை மாடியில் அந்த பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாரையும் வேணுன்றவங்களெல்லாம் கூப்பிட்டு கீழே ஒரு ஹோமம் மாதிரி பண்ணி அவளுக்கு அந்த இதெல்லாம் முடிச்சு மேலே வச்சு கொண்டாடினோம். அப்போவே துருன்னு சிரிச்சுன்னு எல்லாரையும் அவள் தான் வரவேற்றா. ஷீ இஸ் அ வெரி அவுட் கோயிங் அண்ட் வெரி கான்ஷியஸ் ஆஃப் பீப்புள். அவளுக்கு பீப்புள் ரொம்ப பிடிக்கும் அண்டு கனெக்டிங் வித் பீப்புள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறவோ. அவள் வெரி அவுட் கோயிங், வெரி ஆனஸ்ட். ஆனஸ்டின்றது அவள்கிட்ட ஒரு பெரிய அபூர்வ குணம். ஆனஸ்ட், அவுட் கோயிங் அண்டு வெரி லவ்விங். ரொம்ப அன்பானவோ. நீ என்கிட்ட அன்பு காமிக்கிறியோ இல்லையோ, நான் உங்ககிட்ட அன்பு காமிக்கிறோமோன்னு நினைக்கிற பொண்ணு தான் என் பொண்ணு. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே ஷி இஸ் மை டாட்டர். கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நன்றி, உங்களுக்காக நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்தது இன்னைக்கு உங்க மிஸ் வாவ் தமிழா மூலியமா தான். தேங்க்யூ ஃபார் தட். இந்த போட்டோ பார்த்தப்போ மேம் ஃபர்ஸ்ட் டைம் கையில எடுத்தப்போ எப்படி இருந்துச்சு? ஒரு பொன் குழந்தை, அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் பிறந்துடல, அதுவும் இருக்கு. அப்படியா? ரொம்ப டிலே பண்ணி படுத்து எடுத்து தான் பிறந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தீபாவளி முடிஞ்சுதான் பிறந்தாவோ. அந்த நவம்பர், actually due date was not November, it was October. Pavam, she went to the hospital I don't know how many times and then finally I was born post Diwali that year. என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் we had to go to கோடம்பாக்கம், அந்த விஜயா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் டாக்டர் பார்த்தாங்க அவளை. she delivered her. அப்போ
ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஐ வாஸ் நாட் அ வெரி, கொஞ்சம் வயசால, குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு வயசாகல. இந்த காலத்துலலாம் ரொம்ப லேட் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஐ காட் மேரிட் வென் ஐ வாஸ் இன் காலேஜ். இந்த காலேஜை விட்டு வெளியில் வர சமயத்தில் ஷி வாஸ் இன் மை ஸ்டமக் when I wrote my final exams. அண்ட் கரெக்டாக வெயிட் பண்ணி அந்த நவம்பரில் பிறந்தா. எப்போவுமே அந்த சமயத்துலேருந்தே மதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்து பக்கம் பார்த்து நல்ல பதவிசா, யாரையும் துன்புறுத்தாமல், யாருக்கும் எந்த ஒரு பாதகம் இல்லாமல் நடந்துக்கிற ஒரு வெரி லவ்விங் சைல்டு. எல்லாம் இல்லை, படுத்தி தான் பிறந்தேன், சும்மா எல்லாம் கவர் அப். எனக்கு ஞாபகமே இல்லை அவள் என்னை படுத்தினது. எனக்கு பெருசாகவே தெரியல. ஏன்னா ஷி வாஸ் மை ஃபர்ஸ்ட் சைல்டு. குழந்தை ஃபஸ்ட்டு சைல்டாக இருக்கச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லை, அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையே தான் இருந்தேனே தவிர ஐயோ ஏன் இன்னும் வரல நான் கவலையே படலை. அது பிகாஸ் ஆஃப் ஹர் ஸ்ட்ரென்த். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் உமன். ஷீ டசன்ட் ஷோ இட் அவுட். பட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் ஃபேமிலியில் வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. நாங்கள்லாம் வெளியில் தான், அவங்க இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுதான் கெப்டர் கோயிங் ஈவன் வென் ஷி, ஏன்னா டிலே ஆகிடுச்சு, பை 2-3 weeks டெலிவரி டிலே ஆகிடுச்சு. யாராக இருந்தாலும் அந்த வயசில், அதுவும் ஷி இஸ் வெரி யங் வென் ஐ வாஸ் பார்ன். அந்த வயசில் ஒரு துருத்துருப்பு இருக்கும், ஒரு டென்ஷன் வரும். இன்றைக்கி தான் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், உடனே பிபி, உடனே தைராய்டு, உடனே டயபெட்டிஸு, என்னெல்லாமோ சொல்கிறாங்களே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், யாருக்குமே அதெல்லாம் காமிச்சிக்காமல் பேஷண்ட்டாக அந்த கிரிட்டோட வெயிட் பண்ணி ஷீ டெலிவர்ட் மீ. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் தான் படுத்தினேன், அவங்க படுத்தவே இல்லை பாவம். நீங்க வெளில எவ்வளோ ஸ்ட்ராங், நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுவீங்க நம்ம பார்த்துருக்கோம். மகேந்திரன் சாரா இருந்தாலும் எப்படி பேசுவாங்கன்னு பார்த்துருக்கோம். அம்மா ரொம்ப சைலண்டா காம் அண்ட் குவைட்டா தான் நம்ம பார்த்துருக்கோம். நிஜமாவே அம்மா எப்படி? நோ, ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம், பட் ஷீ இஸ் த காம் பிஃபோர் த ஸ்டார்ம். நாங்கெல்லாம் இப்படி புயலாக வீசுறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காம் தென்றல் எங்கள் அம்மா தான். அந்த லோ ப்ரெஷர் இந்த பே ஏரியான்னு வாங்க தெரியுமா, அது எங்கள் அம்மா தான். நாங்கெல்லாம் சைக்ளோன் தான், அந்த லோ ப்ரெஷர் எங்கள் அம்மா தான். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஃபர்ம் ஹியூமன் பீயிங், ஃபைட்டர். யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. வெரி வெரி சாலிட் ஃபைட்டர். காமிச்சிக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி இந்த பொறிஞ்சு தள்ளுறது, இப்போ நானும் அப்பாலாம் உங்களுக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் அப்பத்திக்கப்போ அடித்து பொறிஞ்சு தள்ளி கொட்டிடணும், எங்களால் முடியாது, வச்சுக்க முடியும். அவங்க அப்படி கிடையாது. ஷி நோஸ் வென் டு சே வாட், ஹவு டு சே டு ஹூ, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டது அந்த ஸ்ட்ரென்த் தான். பிகாஸ் அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபர்மாக இருந்தால் தான் எங்களால் இயங்க முடியும் as family, because we are all performing artists. அவங்களும் ஒரு performing artist, பட் இப்போ பண்ணுறது இல்லை. எங்களெல்லாம் இயக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அவங்க தான். பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட ஐ பிகேம் an எமர்ஜென்சி ஆர்டிஸ்ட். ஓவர் நைட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்றதுனால மை ஃபாதர் இன் லா சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ தான் அந்த ரோல் பண்ணணும். என்ன ரோல்? எங்கள் அப்பாவுக்கு அண்ணி வேஷம். ஆமாம். ஐயோ, ஆமாம், ரகசியம் பரம ரகசியம் நாடகத்தில் எங்கள் அப்பாவுக்கு அண்ணி வேஷம். ஆமாம். சடனாக எங்கள் அப்பா ஷூட்டிங்லேருந்து எங்கள் அப்பா மேக்கப் ரூமில் பார்க்குறாரு, இவங்க மேக்கப் போட்டு உட்காந்துருக்காங்க. நீ என்ன பண்ணுறேன்னா, இன்னைக்கு நான் தான் உங்கள் அண்ணி அப்படின்னாங்க. லிட்ரலி இப்படி தான் நடந்துச்சு. ஐ எம் நாட் கிவிங் யூ எனி ஸ்டோரி, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் ஹேப்பன்ட். So that's yeah, and she performed brilliantly. I step into all these emergency matters எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் பாட்டி அண்ட் த நாட்டி பாய்ஸ்னு ஒரு ட்ராமா போட்டார். அதில் திடீர்னு சொல்கிறாரு, அந்த பாட்டி நீ தான். அப்படிதான் எப்போதுமே எங்கள் அம்மாவுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க ரிஹர்சல் பார்க்க. திடீர்னு நீ தான். மேக்ஸிமம் 2 days ரிஹர்சல் டைம் இருந்தால் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ கூட டைம் கிடையாது, இதுக்கு ஒரு 1 week இருந்திருந்தா ஜாஸ்தி. எப்படி மேம்? அதாவது டிராமான்னு சொல்லும்போது அவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும், டைலாக் எல்லாமே இருக்கும். எப்படி? இல்லை, நான் என் காலேஜில் நிறைய ட்ராமாஸ் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் ஏஸ் ட்ராமாட்டிக் ஆர்டிஸ்ட் இன் காலேஜ், சிங்கர் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட் நான் காலேஜில் இருக்கிறச்சு. இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி முன்னாடி நடித்த ஒரு பெரிய பெருமை எனக்கு இருக்குது. அவங்க வந்திருக்கிறச்ச பாஞ்சாலி சபதம்னு ஒரு ட்ராமா போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு பாரதியாராக வருவேன். பாரதியாராக அந்த பாஞ்சாலி சபதம் என்னன்றதை காமிச்சு கொடுத்துட்டு அடுத்த இதில் பாஞ்சாலியாகவே வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பழகி போச்சு. பர்ஃபார்ம் ஆக்சுவலி எனக்கு இது ஞாபகம் இருக்குது, பிகாஸ் ஆஃப்டர் ஐ வாஸ் பார்ன் அவங்க காலேஜ் அலும்னைல இதை போட்டாங்க. எத்ராஜ், ஷீ ஸ்டடிட் இன் எத்ராஜ் காலேஜ். ஸோ அங்கே காலேஜ் அலும்னை ஃபங்க்ஷனுக்கு இந்த பாஞ்சாலி சபதம் போட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப விவிட், ஒன் ஆஃப் மை வெரி விவிட் சைல்ட்ஹுட் மெமரிஸ். அப்படின்னா அம்மா அந்த பாரதியார் கெட்டப்பில் பார்த்தது தான். அவ்வளோ நல்லா செந்தமிழ் பேசுவாங்க அவங்க. தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம், நான் தமிழ் பேசுகிறேன், எனக்கு தமிழ் மேலே இந்த ஒரு ஈடுபாடு வந்திருக்குன்னா அது அம்மா தான் காரணம். பிகாஸ் அவங்க தான் தமிழ் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல். அது பேசுகிறதா இருக்கட்டும், சினிமாவில் இருக்கிற டைலாக்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், செந்தமிழ் பேசுகிறதா இருக்கட்டும், சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷ் கட்டுரையை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு அம்மாட்டேருந்து தான் வந்தது. ஆமாம். நீங்க ஏர்லி ஸ்டேஜ்லயே கல்யாணம் பண்ணீங்க, காலேஜ் படிக்கும் போதே குழந்தையும் பிறந்துச்சு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கரியர் ஐடியா இருந்திருக்கா மேம்? ஆக்சுவலி என்ன பாடுறதுக்கு யார் தெரியுமா கூப்பிட்டாங்க? நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏர் இந்தியா ஆஃபீஸில். நான் வந்து படிப்பு முடிச்சுட்டு உடனே மை மதர் இன் லா வந்து நீ இது வந்திருக்கு, நீ ஆஃபீஸில் போய் வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் நான் வேலை செஞ்சுட்டு கிடச்சி ஒரு கால் வந்துச்சு. எங்கேருந்துன்னா பிரசாத் ஸ்டுடியோலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கிட்டேருந்து? இளையராஜா சார்கிட்டேருந்து பேசுகிறோம், உங்களை உடனே ஒரு ரெக்கார்டிங்காக கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. ஐ செட் வாட்? என்ன இளையராஜா ரெக்கார்டிங்க்கு கூப்பிடுறாரா? அதெல்லாம் பொய்யுங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லி வச்சிட்டேன். She thought it was a prank call, but it was a true call. It was a true call. அவர் இன்னி வரைக்கும் சொல்லுவார். அதான் என்ன பார்க்கச்சல என்னங்க போகலையா? She really thought it was a prank call. உண்மையா நடந்தது. She thought it was a prank call. அதுக்கப்புறம் போய் இல்ல அம்மன் கோயில் கிழக்கார் ஏதோ விஜயகாந்த் படம் அதுதான் மிஸ் ஆச்சு. அது மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு எனக்கு வாங்காத திட்டே கிடையாது அது விஷயமா. அப்பா பாட்டி எல்லாம் போட்டுக்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன், ட்ரூ காலர் எல்லாமே இருக்குமா. அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வந்து பிரசாத் ஸ்டுடியோலேருந்து கூப்பிடுறாங்கன்னா உடனே வாங்க ரெக்கார்டிங் இருக்குன்னா யாராவது. She is not the kind who she didn't know. இன்னி வரைக்கும் அதை ராஜா சார் சொல்லுவாரு, ஏன் நான் கூப்பிட்டு பாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். இன்னி வரைக்கும் ராஜா சார் சொல்லுவாரு. பாக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா? ஆமா, அதையும் கேட்பாரு. அண்ட் தென் அப்படி எப்படி மேம் கரியர் எப்படி போயிருக்கு? ஆமா, குழந்தைங்க வந்துட்டு. No, but she was a working mother. I was working இல்லீங்களா. So எனக்கு my work was travel. Air Indiaல ஒர்க் பண்ணேன். So travel ரிலேட்டடா இருந்ததுனால that gave me a lot of scope. நிறைய பேரை மீட் பண்ணேன் ஏர் இண்டியாவில் வேலை செஞ்சதுனால. நிறைய இடம் பார்த்தேன். நிறைய எல்லாம் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் 2 tickets or something ஃப்ரீ ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஏர் இண்டியாவில். இட்ஸ் அ ஹியூஜ் கம்பெனி. பட் நான் வேலை செஞ்ச கம்பெனி இப்போ கிடையாது. இட் வாஸ் அ வெரி வெரி யுனைட்டட். எல்லாம் காம்ரேட்ரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக நடந்துப்போம். என்னோடய சீனியர்ஸ் அத்தனை பேரும் அவ்வளோ அழகாக எனக்கு சொல்லி கொடுத்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். அங்கே ஏர் இண்டியாவில் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னால் என்னன்றது மெயினாக கற்றுக்கிட்டேன். She's made some amazing friends thanks to Air India. இன்னைக்கு கூட நீங்கள் கொடுத்த டிக்கெட்டில் என் பிள்ளை போயிட்டு இப்போ தான் பெரிய வேலையில் இருக்காங்க அப்படின்னு நிறைய பார்க்குறவங்களாம். See, அப்போல்லாம் எப்படின்னா எலக்ட்ரானிக் கிடையாது, எழுதணும் டிக்கெட்டை கைப்பட. அந்த டிக்கெட்டில் எழுதி கொடுக்கணும். இவங்க அட் அ டைம் 20-30 டிக்கெட் டக்குன்னு எழுதி கவுண்டரில் அப்படியே இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. டிக்கெட் இஷ்யூங்கிறது இட்ஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். அப்போ இது நோலாங்க இப்படி நம்ம இப்படியே பார்த்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அப்போ இவ்வளோ அந்த டிக்கெட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஏர் இண்டியான்னு லோகோ போட்டு அந்த மகாராஜா இருந்து இப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு பேஜில் மெயின் டிக்கெட், அதுக்கப்புறம் அதோட காப்பி வச்சு நம்ம எடுப்போம் தெரியுமா. காப்பி இதெல்லாம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்க பாருங்க. ஒரு ஜெராக்ஸ் வச்சு அதுக்கு கீழே அந்த டிக்கெட்டோட காப்பியும் இருக்கும். ஸோ நம்ம போய் கவுண்டரில் கொடுத்தோம்னா அந்த கவுண்டர் ஃபைலை கிழிச்சு கொடுத்துட்டு நம்ம கிட்ட காப்பியை கொடுத்துட்டு ஒரிஜினல் அவங்க எடுத்துப்பாங்க. தட் மீன்ஸ் தேவ் அக்செப்டட் யுவர் ட்ராவலிங். அதுக்கப்புறம் தான் போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி என்ன ஆகும்னா ப்ரீபெய்ட் டிக்கெட் அட்வைஸ்ன்னு வரும். வெளி ஊர்லேருந்து டிக்கெட் அனுப்புவாங்க. அவங்க அம்மாக்கு, அப்பாவுக்கு, பிரதர், சிஸ்டர் யாருக்கு வேணாலும் அனுப்புவாங்க. பேஸ்ட் ஆன் தட் நான் டிக்கெட் எழுதணும். அந்த மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு அது ரொம்ப ஆச்சரியமாக நடந்த ஒரு விஷயம். எனக்கு கவுண்டரில் உட்காந்து 2 லேடிஸ் வந்தாங்க என் கவுண்டருக்கு. வந்து உட்காந்து நான் கிடுகிடுன்னு எழுதிக்கிட்டே இருந்தேன் டிக்கெட்டை. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் டிக்கெட் இது என்னோடய ஜாப், நான் பண்ணுறேம்மான்னு. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என் பேசஞ்சர்ஸு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என் கம்பெனியில் ஃப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் இதில் என்ன இருக்குது? நீங்கள் எஸ்வி ரங்காராவுன்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எஸ்வி ரங்காராவா? வாட் அ கிரேட் ஆக்டர். அவ்வளோ பெரிய மேதை மாதிரி நடிப்பார் அவர். அவங்க டாட்டர்ஸுங்க நாங்கள். அப்படி நான் அப்படியே எழுந்து அப்படியே சல்யூட் அடித்தேன் அவங்களுக்கு. ஐ சல்யூட்டட் தோஸ் கேர்ள்ஸ். இந்த மாதிரி நிறைய, பிகாஸ் அப்போல்லாம் வந்து கவுண்டரில் போய் அந்த ஏர் இண்டியா ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்து டிக்கெட் அக்ராஸ் த டேபிள் யாராக இருந்தாலும் யூ ஹேவ் டு கோ தேர், பே அண்ட் கெட் யுவர் டிக்கெட் இஷ்யூட். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் ஷி வாஸ் வெரி வெரி பாப்புலர். அண்ட் நிறைய இப்போ ஹஜ் பில்கிரிமேஜ்க்கெல்லாம் அம்மா தான் போயிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த ஹஜ் குரூப்புக்கு மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த டைமில் அந்த குரூப்பை கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வருதுங்கிறது அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால ஐ ஹேவ் லாட் ஆஃப் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கம்யூனிட்டி, காஸ்ட்டு, க்ரீடு, ரிலிஜன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
எவ்ரிபடி இஸ் a குட் ஹியூமன் பீயிங், அவ்வளோதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால ஈவன் வென் முகமது ரஃபி டைடுங்க, எனக்கு வந்து கால் வந்தது. யூ won't பிலீவ் இட், ஐ ஜஸ்ட் காட் அப் அண்ட் வெண்ட் ஹோம். ஆஃபீஸ்லேன்னு சொல்லி கூட இல்லை, ஐ டென்ட் ஈவன் டெல் மை சுப்பீரியர் ஐ எம் லீவிங். அந்த காலத்துல வந்து இவங்களுடைய ஒர்க்கு திறனை வந்து எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற அந்த கிரேசினஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூரிங் அ ஜாப்ங்கிறது கிடையாது. அதான் அவங்க சொன்னாங்க, அப்போ இருந்த கம்பெனி இப்போ இல்லைன்னு அவங்க சொன்னது காரணம் அதுதான். எனக்கு என்னோட இமீடியட் பாஸ் ஒரு வாட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் இது போடுவாங்க, இயர்லி அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு வர்தி ஆஃப் ஆக்சிலரேட்டட் ப்ரமோஷன் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்தாரு. ஏர் இந்தியா கம்பெனியில் நம்ம டேலண்ட் இருக்கிறதுனாலையோ நம்ம வேலை செய்யறதுனாலையோ உங்களை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. உங்கள் இது பிரகாரம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் இது பிரகாரம் எப்போ சேர்ந்தீங்க, எவ்வளோ வருஷம், அது பிரகாரம் தான் வரும். ஸோ ஐ செட் why are you writing this Dicky, இதுக்கும் ஏர் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. ஸோ அதில் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, யூ ஆர் worthy, அதனால இது எழுதுறேன். சி அந்த ஹெச்ஆர்னா உண்மையான ஹெச்ஆர் இருந்த காலங்கள் அது. கரெக்ட். அதுதான், தட் இஸ் வாட் யூ கேன் சே. தோஸ் டேஸ் இட் வாஸ் பியோர் ப்ராப்பர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் குட் ஹெச்ஆர், நாட் ஜஸ்ட் ஹெச்ஆர் ஆன் திஸ் கம்ப்யூட்டர் ஹெச்ஆர் கிடையாது. அப்போ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ண மேமுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? I don't know. You have to tell me. How old was I when you started? 1 year. No. ஆமாம், 1 year. ஆமாம், யுவர் 1 year born. 1 year தான் நான் அப்ளை பண்ணி உடனே எனக்கு கால் வந்தது. அவுட் ஆஃப் 5,000 candidates who applied for that post, 500 were shortlisted, 25 were called for interview, and about 10 or 15 were chosen. I was 5th in the list. அந்த லிஸ்ட்லே. அதனால தான் என்னுடைய ஃபாதர்-இன்-லா வந்தார். அவருடைய எங்கள் மேனேஜர், ஏர் இண்டியாவில் மேனேஜராக இருந்தவர், ரொம்ப ஃப்ரெண்டு அவருக்கு. ஸோ வா நான் உன்னை ஐஷன் போகிறேன், ஃபஸ்ட்டு டே உன்னை கூப்பிட்றேன். ஃபஸ்ட் டெம்பரரியாக வைப்பாங்க, அப்புறம் தான் பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. அதனால் போனோடனே அந்த ஸ்ரீனிவாசன்ற மேனேஜர் அவர் பார்த்துட்டு, நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். இல்லை மாட்டு பொண்ணு வந்து சேர்ந்துருக்கேன், எனக்கு தெரியுமே, அவள் மெரிட்டில் வந்திருக்கா, நீ வரணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவருக்கு ஷாக் அடிச்சது. மை ஃபாதர் வாஸ் ரியலி ஷாக்ட் வென் ஹி ஹர்ட். ஸோ அவுட் ஆஃப் மெரிட் எடுத்த காலம் அது. தோஸ் வர் த டேஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட், வெரி வெரி டிஃப்ரெண்ட். நீங்க தான் டிக்கெட்னாலே பார்த்து அப்படியே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு பாக்குறீங்களே. அப்புறம் that's how it's become today. என்ன that's okay. It's all time, everything changes, the only constant. And it was a good start. மேம் அப்போ ஒரு வயசு பாப்பாவை விட்டுட்டு போகும்போது எப்படி மேம் இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்க வீடு ஜாயிண்ட் ஃபேமிலி. Okay, so the entire family was there, and she used to go at 9, come back at 5 o'clock, and there were enough people to take care. And she has always been there for me, and she worked through me and my brother. So it's not like and enga veetla all the women were working women, starting from my grandmother, her sister, her brother's wife, my dad's brother's wife, ellarum working women da. So that has never been a issue. ஐயோ வீட்டில் குழந்தைய விட்டுட்டு, அவங்க கொடுக்குற குவாலிட்டி டைம் பசங்களுக்கு பக்காவாக கொடுப்பாங்க. நோ காம்ப்ரமைஸ், அதில் நோ காம்ப்ரமைஸ். ஸோ வி நெவர். சின்ன வயசுல உங்களுக்கு இருந்தது அம்மா இல்லையா, அம்மா வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி? நான் தான் போய் பாய் சொல்வேன், அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. அப்படி இல்லை, ஜாலியாக இருப்பேன். நாங்கள் போய் பிக்கப் பண்ணிப்போம் ஆஃபீஸில், டெய்லி சாயந்தரம் போய் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஏர் இண்டியாவுக்கு போவேன் வேலை செய்யறதுக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் மை கிராண்ட் மதரோடய நான் அப்படி பாட்டியோடய இல்லை தாத்தாவோட அப்படி ஸ்கூலுக்கு போயிடுவேன். பக்கத்துலேயே தான், டி நகரில் தான். ஸோ பாய்ஸ் மட்டும் அப்புறம் ஆஃபீஸில் போய் பிக்கப் பண்ணிப்போம். நேராக அஜ்னபிக்கு போவோம், பேல்பூரி சாப்பிடுவோம், அல்சாமாலுக்கு போவோம், ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, அப்புறம் திரும்பி வருவோம். பிக்கிங் அப் அம்மா ஃப்ரம் ஆஃபீஸ் வாஸ் அ பிக் ஜாய். பிகாஸ் 3:15, 3:30 ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம். வில் வெயிட் ஃபார் தட் 5:30 டு கம். பிகாஸ் 5 o'clock கிளம்பி ஆஃபீஸில் போயிட்டு அங்கே அந்த ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரோடையும் அரட்டை அடிச்சுட்டு கிளம்பி வருவாங்க. ஷார்ப் 5:30 நேராக அஜ்னபி. அதுதான் ரொட்டீன். போய் அங்கே பேல்பூரி சாப்பிட்ணும், இல்லை ஒரு அல்சாமாலில் போய் ஒரு கேக்கை வாங்கணும், சாப்பிடணும், திருப்பி வீட்டுக்கு வரணும். ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு கெட் டுகெதர் இருக்கும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதுக்கு கூட போயிடுவோம். ஸோ வி நெவர் ஃபெல்ட் தட் அந்த மாதிரி. ஆனா இப்போ அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க, துருத்துருன்னு இருந்திருப்பாங்கல்ல மேம். இப்போ எப்படி இருக்காங்க? நீங்க சொன்னாங்க துருத்துருன்னு தான் இருப்பாங்கன்னு. வாட் இஸ் ஒன் வியர்டஸ்ட் மெமரி தட் யூ ஹேவ் அபவுட் ஹர்? நானே வியர்டு தான். மட்டும் தனி வியர்டா என்ன இருக்கு உனக்கு மெமரி என்ன பத்தி? சம்திங் இனிஷியலி என்ன இப்படி எல்லாம் பண்றா அந்த மாதிரி அவ எதுவுமே பண்ணதில்லை.
Probably everything weird that I did was normal because she's used to a bunch of actors in the family. பை நேச்சர் ஷீ இஸ் வெரி அவுட் ஸ்போக்கன். எல்லாமே படால்னு பேசுறது இது பழகி போச்சு. அதனால சடனாக நீ இப்படி பேசுறியா, ஏன் இப்படி கோவப்படுற, ஏன் இப்படி சந்தோஷப்படுற அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஸோ இதான் நேச்சர். யூ அக்செப்ட் ஹர் நேச்சர் அண்ட் கோ பை தட். அப்படியே வந்து ஆனால் ஒரு சப்போர்ட் ஃபேக்டர்னு வந்து தான் இவ்வளோ மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஃபேமிலியில். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, ஐ எம் மை செல்ஃப்ன்வா. அந்த கிரிட் இருக்கு பாருங்க அவள்கிட்ட, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நியாயம், நேர்மை, தர்மம், அன்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்னா எங்கள் குடும்பத்தில் இவ தான் ஃபர்ஸ்ட். யாரையாச்சும் ரிசம்பிள் பண்ணுவாங்களா? அதில் மகேந்திரன் சார் அவரை தான் அப்படியே அப்பா அச்சடிச்ச காப்பி பொண்ணு, அப்பா பொண்ணு தான். அப்பாவை விட ஒரு படி தாண்டியே நடிப்பா ஸ்டேஜில் கூட போய். என்ன சில சமயம் நான் சொல்லுவேன், டேய் நீ அப்பாவே மிஞ்சிற மாதிரி நடிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு கேரக்டரில் இன்வால்வ் ஆகிடுவா. அவள் பண்ணுற ரோலில் அப்படி இன்வால்வ் ஆவாளே தவிர அப்படியே அந்த தோள்பட்டையில் குழந்தைய தூக்கி நடப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ட்ராமாவை தன் தோள்பட்டையில் தூக்கி நடப்பாவோ. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு ஆர்வம், அதை கற்றுக்கணும், இந்த முறையை கற்றுக்கிட்டு இதை நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த வீட்டு பேரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இப்போ உங்களுக்கு நீங்க அப்பா கூட நம்ம இருந்து பார்த்துருக்கோம், அரட்டை அடிச்சு அப்படி அவரும் பேசுவாரு நீங்களும் பேசுங்க, அப்படிதான் இருக்கும். வாட் இஸ் யுவர் கனெக்ஷன் வித் மாம்? எப்படி இருக்கும்? Good best friend. அம்மா எனக்கு I've never had this அம்மா. No, good friend. Always I can share my deepest, darkest secrets with her. She will accept it and she will give me the right advice. I can fight the maximum with her. She will take it. Next minute she'll call me and say, what should I send you for lunch? அந்த மாதிரி ஒரு relationship. I can share anything and everything with my mother. And இன்னி வரைக்கும் நானா ஒரு கடையில் போய் ஷாப் பண்ணி துணி வாங்கி நகை வாங்கினதா ரொம்ப ரேர். அவங்க வாங்கி கொடுக்கறது தான் இந்த, இன்க்ளூடிங் திஸ் ஆக்சுவலி அவங்க வாங்கி கொடுக்கறது தான் நான் போட்டுக்கிறேன். ஐ ஹவ் நாட் ஈவன் ஆஸ்ட் பிகாஸ் ஐ நோ ஷீல் கெட் த ரைட் திங் ஃபார் மீ. எனக்கு ஷாப்பிங்லாம் பொறுமை கிடையாது, டு பி ஆனஸ்ட். அதனால போய் ஒரு கடை, அவங்களுக்கு அதிகமே ஜாஸ்தி பொறுமை. ஒரு கடையில் போனால் நின்று பார்த்து எடுப்பாங்க. அதே சமயத்தில் 10 நிமிஷத்தில் எடுக்கணுன்னாலும் ஷி நோஸ் ஹவ் டு சூஸ், அதுவும் பண்ணுவாங்க. பட் எனக்கு இன்னி வரைக்கும் என் ஷாப்பிங் மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணுவாங்க. நான் போகவே மாட்டேன். ரொம்ப ரேர் நான் கடைக்கு போய் வாங்குறதுங்கிறது. அன்லெஸ் அன்றைக்கி இவங்க வேறு ஏதாவது வேலையில் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க, சரி போகலான்னா நான் போவேன். ஆனால் தனியாலாம் நான் போனதே கிடையாது ஷாப்பிங். உங்களுக்கு பிடிக்குமா மேம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க? ஐயோ, ஷி லவ்ஸ்மா. எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே வாங்கி கொடுக்க பிடிக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, ஷி ஜஸ்ட் லவ்ஸ் டு பை அண்ட் கிவ் அண்ட் கிவ் அண்ட் கிவ் அண்ட் கிவ் ஃபார் பீப்புள். ஐ லைக் டு பி ஆன் த கிவிங் சைட் மோர் தென் த ரிசீவிங் சைட். கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்சன். அதனால ஷி லவ்ஸ் டு கோ பிக் அப் ஸ்டஃப், கிவ். எதுக்கும் எதிர்பார்ப்பு இல்லாம தான் பண்ணுவேன். கிவிங் தான் அந்த மாதிரி. எனக்கு மட்டும் இல்லை, டு தி ஹோல் வேர்ல்ட் ஷி லைக்ஸ் டு கிவ். அந்த மாதிரி அவங்களோட ஆக்டிங் பத்தி அப்பா விட மிஞ்சி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அவங்களோட வளர்ச்சி நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? ஃப்ரம் ஸ்கூல், டீனேஜ் அண்ட் தென் 20s 30s, அந்த ஒரு வளர்ச்சி சின்ன வயசுல எப்படி இருந்திருக்காங்க, டீனேஜ் வரும்போது அந்த மெச்சூரிட்டி லெவல் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஸ்கூல்ல வந்து ஷி யூஸ் டு பி அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். த்ரூ அவுட் இது எஜுகேஷன் வைஸ் அவள் எல்லாமே டாப்பராக தான் இருந்திருக்கா. பட் என்னவோ தெரியல, அவளுக்கு வந்து அந்த படிப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட கலைகளில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. எவ்ரி டைம் அவள் பார்த்த விஷயத்துலேயே ஒரு பேச்சு போட்டி, ஒரு ட்ராமா போட்டி, ஒரு பாட்டு போட்டி, ரொம்ப நல்லா பாடுவாள், ஃபஸ்ட் கிளாஸாக பாடுவாள். ஆனால் எதுவுமே அந்த அப்படி கொண்டு வந்து இந்த லைம் லைட்டில் காமிக்கணும்னு, அப்படி காமிச்சாதான் நம்மளுக்கு பேர் கிடைக்கும்னு நினைக்காது. ஷி டசன்ட் லாங் ஃபார் தட் பப்ளிசிட்டி. நான் எனக்கு பிடிச்சிருக்கு செய்கிறேன். அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை செய்வேன். எனக்கு இதுக்கு மேலே இது நீ எதிர்பார்த்தீங்கன்னா அது என்கிட்டேருந்து கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் நான் செய்வேன். நல்லபடியாக செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன். மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி, பார்த்தீங்களா, அது அவளுடைய வெரி பிக் ட்ரீட். உங்ககிட்ட இருந்துதான் மேம். கண்டிப்பாக தான். ஐ எம் ஷுவர் she'll make others happy whether they are for her or against her. I'll be for you அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு வெரி குட் குவாலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தானா சொல்லி கொடுத்து வராது இதெல்லாம். யூ ஹாவ் டு டெவலப் இட் பை நேச்சர். ஷீ இஸ் மேட் தட் வே. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட்.
நிறைய வாட்டி ப்ரௌடுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இந்த இன்டர்வியூ நடத்தினதுனால பல உண்மைகள், இந்த விசாரணையில பல உண்மைகள் எழுதலாம். இங்க வர வரைக்கும் எனக்கு தெரியாது என்னத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கேன் மதுன்னு கேட்டேன். அவள நான் கூப்பிடல, மிஸ் வௌ தமிழா கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன். ஒரு கேப்ல அவங்க சொன்னாங்க நீங்க நல்லா பாடுவீங்கன்னு. ஜென்ரலா சும்மா ஜாலியா பாடுவோம். எங்க வீட்டுல எப்படின்னா, சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம், இவர் விசில் அடிக்க ஆரம்பிப்பார் அப்பா, நாங்க கூட சேர்ந்து ஏதாவது 2 லைன் பாடுவோம். அப்படியே அது டெவலப் ஆகி அது ஒரு ஃபுல் ½ an hour 45 minutesக்கு ஒரு செஷன் போகும். உடனே அதை அந்த அந்த பாட்டு என்ன பாடினோமோ அதை போய் யூடியூப்ல போட்டு பார்ப்போம், அதை பற்றி பேசுவோம். இந்த மாதிரி இது வெளியிலேருந்து பார்த்தா நாங்கள் என்னமோ பிளான் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி பண்ணோங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் தட்ஸ் நாட் ஹவு இட். ரொம்ப இயல்பாகவே நாங்கள் அதை செஞ்சிட்ருப்போம் எங்கள் வீட்டில். எல்லாருமே, வீட்டில் இருக்கிற எல்லாருமே. நான் இது எங்கள் வீடு மட்டும்னு இல்லை, இவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போனாலும் அதே தான், இவங்க பிரதர் வீட்டுக்கு போனாலும் அதே தான், இதே கூத்து தான். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு இருந்தாலும் அதே தான். தட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் லைக் இது வி கெட் ரெடி டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படி வந்து இல்லை, அவ வந்து எல்லார் ஈஸ்வரி சாங்ஸ் அத்தனையும் பிச்சு உதருவா. அவங்க சூப்பராக பாடுவாங்க. இப்போ பாடுறது இல்லை, நிறுத்திட்டா. ஆக்சுவலி எங்கள் அப்பா அவங்க மீட் பண்ணதே ஒரு மியூசிக் ட்ரூப். He had a troupe. They had a music troupe. அதில் வந்து எங்கள் அப்பா, இவங்க, லதா ரஜினிகாந்த், ரவி ராகவேந்தர், அதாவது அனிருத்தின் அப்பா, அவர், எங்கள் அப்பாவோட தம்பி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்த மியூசிக் ட்ரூப். நிறைய கல்யாண கச்சேரிலாம் பண்ணியிருக்காங்க, நிறைய லைட் மியூசிக் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டைக்ஸ் அப்படின்னு பேர் அந்த ட்ரூப்புக்கு. அதில் மீட் பண்ணி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் தான் லதா ரஜினிகாந்தோடைய லவ் ஸ்டோரி எல்லாம் அது ஒன் ஆஃப்டர் தி அதர். எல்லாமே அதுக்கு மூல காரணம் அந்த மியூசிக் ட்ரூப் தான். ஸோ ஷி யூஸ் டு சிங். ஆனாலும் ஒரு ஃபோன் வந்தது அவங்களுக்கு, அதுதானே தெரியல பாருங்க. தட்ஸ் கர்மா. என்ன பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறதுக்கு போனா அது வரைக்கும் சாது சன்னியாசியா போயிடுவான்னு நினைச்சேன் நான். குடும்பமாவது ஏதாவது அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாதுன்ற மாதிரி நினைச்ச பொண்ணு, she wanted to marry you know who. அதான். ஐயோ, the superstar, my god. We've all been through very bad marriages, all of us in the family, younger generation, but they stood by us because there they understood that our self-respect and our younger choice was more important, and they stood by us as mothers. Even today I'm very socially very friendly with my ex. He's my son's father, so I'm not anymore appadila onnu aha I won't talk to you la kediyadu. Absolutely civil, no problem. That's a stage in life avladha. They understood that. They stood by me.